சுந்தர் சி யார் தெரியுமா, ரஜினி யார் தெரியுமா, கமல் யார் தெரியுமா, நானும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ பார்த்துட்டோமா நேரத்துல இருந்து. கூலி படத்துல படம் வந்து ரஜினிக்காக தான் ஓடுனது அந்த படம். எதுக்கு வந்து முதல் காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கத்தி வச்சு இந்த கறி வெட்டுற மாதிரி ஒரு சீனு, அவரை சிக்கன் கடையை வச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க. ரஜினி தான் அங்கே முக்கியம் தவிர கதையும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்ல. இன்னைக்கு கதையெல்லாம் அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிராண்டு. சுந்தர்சியே இது நமக்கு தேவையில்லாத வேலை, என்ன பெரிய இது ரஜினியோட அப்படி ஒரு வேலை படம் எடுத்து ஒரு டிசாஸ்டர் மூவி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது விஷாலை வச்சு கூட நீங்கள் படம் எடுக்க முடியாது. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இப்போ கூட ஜெயகோரா சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இப்போ ரஜினிகாந்தோடைய மூவில இருந்து சுந்தர்சி விலகி இருக்கிறதா பேசப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அருணாச்சல மூவில 1-2 பேரும் ஒர்க் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படமா இருந்துச்சு இந்த 173வது படம். பட் ஏன் லெஃப்ட் ஆனாரு? இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இங்கே பல பேர் பல விதமாக உருட்டிட்டு கிடக்குறான் அந்த மேட்டரில். யாராவது ஒழுங்காக ஒரு காரணத்தை சொல்லுகிறான்னா, பேசுகிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர்சி யார் தெரியுமா, ரஜினி யார் தெரியுமா, கமல் யார் தெரியுமா, நானும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ பார்த்துட்டோமா நேரத்துல இருந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நம்ப தகுந்த தகவல் கிடச்சிது. ஆனால் நேற்றுலேருந்து நானும் ஒரு 20 பேர் பேசுகிறவங்க அத்தனை பேரும் பேசுகிறேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டால் சுந்தர்சி யார் தெரியுமா, சுந்தர்சி குஷ்புவோட கணவர் அப்படின்னு. டேய் சரி, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டினா அவர் வந்து ரஜினியோட கடைசி படம்னு சொல்லப்பட்டது. கமல் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறாருன்னா சரி, இதெல்லாம் தெரியும். அடுத்தது போ, இன்னும் மேலே போ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்றான். சரிடா, இதெல்லாம் தெரியும்டா, அடுத்தது போடா அப்படின்றேன். இது அடுத்தது உண்மையான காரணம் என்னன்னா அப்படின்ற இந்த ஒன் இண்டியான்னு கூட ஒரு இது இருக்குல்ல, அதோட பார்த்தேன். உண்மையான காரணம் என்னன்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவர் விலகின அந்த லெட்டரை வந்து பார்த்து சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு அனுபவத்தை எல்லாம் கொடுத்தது. சரி, எல்லாம் ரைட்டு அனுபவத்து. காரணம் என்னன்னா அந்த படத்தை ஏன்டா வந்து நான் வந்து சம்பள பிரச்சனை. டேய், சம்பள பிரச்சனைனா சம்பளம்லாம் பேசி முடிவான பிறகு தானே இங்கே வந்து நின்று ஃபோட்டோ கொடுக்குறீங்க, போஸ்ட் கொடுக்குறீங்க இல்லை? அதுக்கப்புறம் என்ன சொன்ன, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கதையில் வந்துங்க கதை வந்து அவருக்கு வந்து செட் ஆகலை. கதையெல்லாம் கேட்டு ஒப்பந்தமான பிறகு தானே நீ சம்பளமே பேசியிருப்ப. சம்பளம் பத்தலைன்னு சொன்னால் லோகேஷன் 40 கோடி சம்பளம் வாங்குறாருங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பளம் கம்மியாக பேசுகிறார். ஏண்டா சம்பளம்லாம் பேசின பிறகு தான்டா அந்த படத்துக்கு வந்து கம்மிட் ஆகிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, மொத்தம் ஒருத்தவனுக்கும் காரணம் தெரியலம்மா. ஆனால் ஆளாளுக்கு வந்து நான் செய்கிறேன்னு கேட்டேன். ஏதாவது நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டீங்க. இப்போ நான் கூட சொல்வேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, ஒரு தடவை கேளுங்க. இப்போ வந்து கமலுடைய, அதாவது ரஜினி அவர்களுடைய படத்துல கமலுடைய தயாரிப்புல இருக்கிறதுல சுந்தர்சி வந்து அப்படிங்கிறதுல இப்போ நான் கூட சொல்லுவேன். சுந்தர்சி தெரியுமா, சுந்தர்சிமா அவர் வந்து அன்பே சிவன் ஒரு வந்து கமலை வச்சு ஒரு படம் எடுத்தார். அருணாச்சலம் ஒரு வந்து ஒரு படம் எடுத்தாருமா. அவ்வளோ நல்ல ஒரு நகைச்சுவை கலந்த வந்து ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்குறோம்னா. அதுக்கப்புறம் அரண்மனை 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஹிட்டான ஒரு படம் கொடுத்தவர். ரஜினியோடைய கடைசி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமிட் ஆகி இல்லை ராஜ்கமல் தான் கமல் தான் தயாரிக்கிறாரு. அப்புறம் அடுத்த கேள்வி நம்ம பதிலே வரல சார். கேட்ட கேள்வி இதை கேட்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, கோமதிக்கு தெரிஞ்சது ஏன் மற்ற ஆங்கர்லாம் தெரியல. டேய் பதில சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கூட கில்லி படத்தில் நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து தங்கச்சி வந்து கேட்பாங்க விஜய்கிட்ட, டேய் பதில சொல்கிறா. அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொருத்தரும். கேட்டேன், அதை தாண்டி ஒருத்தர் சொல்லிட்டான், மிகப்பெரிய கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னு கேட்டால் அந்த காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. என்ன காரணம்னா அரசியல் அழுத்தம்ட்டான். எப்படி இப்படி சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம்ல? நீங்களும் நம்புறீங்க, பதில சொல்லணும்ல. அரசியல் அழுத்தம் தான் காரணம், அதனால அவர் விலகிட்டாரு. சரி, அரசியல் அழுத்தம் வரும்னு தெரியாதாடா? கமல் தான் வந்து மையங்கியும் சொய்யன்னு ஒரு கட்சியை வச்சிருந்து அதை தான் கொண்டு போயிட்டு திமுகவோட கொண்டு போயிட்டு அடைக்கலம் போயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பதவி கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி அரசியல் அழுத்தம்னா சரி, அந்த அழுத்தத்தால என்ன அழுத்தம்னு சொல்லணுமா இல்லையா? அதுவும் சொல்லவே இல்லை. அப்போ இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி சார், நீங்களாவது சொல்லுங்களேன் சார். நீங்களும் ஏதோ பதில் தெரியாத மாதிரி இழுத்துக்கினே போறீங்களா சார்? நீங்க உங்க முகத்துல தெரியுது. ஆனா ஒரே லைன் என்னன்னா,
குஷ்பு வந்து தீவிரமான அரசியலில் அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து மகளிர் ஆணையத்தில் ஒரு உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சொத்து சேர்த்துட்டாங்கன்னு ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு தகவல் இப்படி சொல்லிடலாம் சேஃபாக. அரசியல் வட்டாரத்தில் ஒரு தகவல் இருக்குது. எவ்வளோ? 100 கோடி. அதனால தான் அந்த பதவியிலிருந்து அவங்கள வந்து நீக்கினாங்க. எப்படி அந்த 100 கோடிக்கு மகளிர் ஆணைய உறுப்பினர் இருந்தால் அந்த எப்படிங்க சம்பாதிக்க முடியுங்க? அவங்க அங்கே சம்பாதிக்கிறாங்க. அந்த பதவியை வச்சுக்கிட்டு பல மத்திய அமைச்சர்கிட்ட வந்து ஒரு மீடியேஷன் பண்ணி ஒரு 100 கோடி சம்பாரிச்சு தான் ஒரு தகவல் இருக்குது. அரசியல் வட்டாரத்தில் ஒரு தகவல் இருக்குது. அப்போ அதனால அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து அவங்க நீக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இருந்த வரையிலும் வந்து தீவிரமான வந்து அரசியல் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு பெண் கூட கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கற்பழி அதான் பாலியல் பலாத்காரம். அப்போ வந்து தீவிரமாக பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும். அரசியலை சுற்றுப்பயணம் செய்யணுன்றதுக்காக அவங்க பாடியை ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. அதையும் இங்கே சொல்லிடுங்க, விட்டுட்டிங்கன்னா அவங்க தான் தப்பாக எடுத்துப்பாங்க. ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. அப்போ தீவிரமான அரசியல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எதிரணியில் இருக்கிற வந்து கமலஹாசன் அவருடைய பங்குக்கு வந்து ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ ஏதாவது டிஎம்கே சைடில் கேட்குறாரு. அப்போ தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் வந்து இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குஷ்புக்கு வந்து ஒரு வேளை வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியான வந்து ஒரு தகவல் வந்து இப்போ ஏன் இதில் போய் வந்து இந்த நேரத்தில் போய் உங்கள் ஹஸ்பண்ட் ஏங்க போய் அதில் போய் வந்து இந்த படத்தில் கமிட் ஆனார். அப்போ வந்து அங்கே தான் இந்த ட்விஸ்ட்டு நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, லோகேஷுக்கெலாம் 40 கோடி கொடுக்குறாங்க, இவருக்கு வந்து 20 கோடி. ஸோ வந்து சம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 கோடி தான். இதில் என்னங்க வந்து இதை எப்படி 1 வருஷம் ஆகும். இப்போ இதனால் இன்னும் 2-3 படத்தை வந்து அவர் வந்து அரண்மனை 6 ஏதோ எடுக்கிறதுக்கு இருந்தார் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஷாலுடைய படமும் ஒன்று இருந்தது. ஸோ அதையும் வந்து அவர் லாஸ் ஆகக்கூடிய சூழல். ஏன்னா 1 வருஷம் கிட்டத்தட்ட அந்த படம் ஷூட்டிங் போது இவர் தீவிரமான ஒரு ஷூட்டிங்கில் இவர் ஹஸ்பண்ட் இருப்பார். நீங்கள் வந்து ஒய்ஃப் வந்து நீங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அதே கமலஹாசனுடைய தயாரிப்பில் வந்து அவர் வந்து ஒரு படம் இப்படி வந்து அரசியல் ரீதியாக குஷ்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு குஷ்பு வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு ஈக்குவலான அந்த சம்பளம் கொடுக்கவே இல்லை. கமலை இயக்கும் ஒரு படத்தில் வந்து கமலையும் ரஜினியும் ஒரு படத்தில் நீங்கள் இயக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய சம்பளம் நார்மலாக வந்து லோகேஷ் வாங்குற சம்பளத்தோட கூடுதலாக இருக்கணும். சம்பளமும் கம்மியாக தான் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கிறதுக்காக எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறீங்க. ஆனால் அரசியல் ரீதியாக வந்து அந்த படம் வந்து நமக்கு வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய வந்து செட்பேக் ஆகும் போல இருக்குது. ரஜினிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ரஜினியோட படத்தை இயக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கமலம் வந்து சேர்த்து இயக்கும்போது ஒரு படம் இயக்குறீங்க, அவருடைய பேனரில் வந்து நீங்கள் சம்பளம் வாங்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கிற அந்த முக்கியத்துவம் வந்து குறையுது. இப்படி இருக்கும்போது தான் எந்த அழுத்தமும் கிடையாது. சுந்தர்சியே இது நமக்கு தேவையில்லாத வேலை, என்ன பெரிய இது ரஜினியோட அப்படி ஒரு வேலை படம் எடுத்து ஒரு டிசாஸ்டர் மூவி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது விஷாலை வச்சு கூட நீங்கள் படம் எடுக்க முடியாது. விஷாலையோ இல்லை வேற யாரும் வச்சு எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இவர் KS ரவிக்குமார் எப்படி காலியானார் நீங்களே சொல்லுங்கள். கோச்சடையானில் போய் காலை வச்சார், அவர் சாக்கடையன் ஆகிட்டார், தானே உண்மை? ஸோ அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பேனருக்கு போயிட்டுமா, பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் ஆக முடியாது. இது ஏற்கனவே ரஜினின்ற பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்தவர் சுந்தர்சி, அதுக்கு பிறகு என்னடா எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்து யாரெல்லாம் வச்சு எடுத்தார் உங்களுக்கு தெரியும். பாம்பு பூராம் பள்ளிலாம் வச்சு தானே இந்த அரண்மனை 1, 2, 3 எடுத்தார். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வச்சுருந்தார். இருந்தாலும் அந்த அதை வந்து தக்க வச்சுக்கிட்டார். அரண்மனை 1, 2, 3, 4ன்னு எடுத்து அப்போ இதுக்கு வந்து இன்னொரு அரண்மனை 1, 2 எடுத்துகிட்டு போகலாம், இன்னொரு 6 எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து கணிசமான இப்போ பாருங்கள் 2 படத்தை வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு படம் வந்து மூக்குத்தி அம்மன், அது யாருடைய பேனரு? ஐஸ்வரி கணேஷோட பேனர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார்? ஏசி சண்முகம். அடுத்து வந்து அவர் படத்தை தான் பண்ணுறாரு. ஏசி சண்முகம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், கல்வி தந்தை. அவங்க சினிமாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்கு? கருப்பு வேலையை விளையாடுறதுக்கு தானே. கருப்பு வேலையை காட்டுறது இல்லைன்னா அவங்க என்னமா படம் தயாரிக்கணும்னு அவசியமாம்மா? நீங்கள் சொல்லுங்கள். ஐஸ்வரி கணேஷுக்கோ
அல்லது வந்து ஏசி சண்முகத்துக்கு என்ன இப்போ அந்த படம் தயாரிச்சுட்டா அவங்க வந்து அவங்க வீட்டில் அடுப்பு எரிய போதா? எதுக்கு இதெல்லாம் கருப்பை வெள்ளையாக்குறதுக்காக பண்ணுறது தானே, அப்படிதானே? தெரியல. இவ்வளவு ஓப்பனா சொல்லக்கூடாது இல்லை சொல்கிறேன், அதுக்கு தானே இருக்க போகுது, அதுதானே இருக்கும், அது அவங்க தான் சொல்லணும், சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஏற்கனவே கடனில் இருக்கிற ராஜ்கமல் வந்து பேனரில் ஒரு படத்தை யார் தான் நடிக்கட்டும், ரஜினி நடிச்சா என்ன, ரஜினி வேணால் தனியாக வந்து கூட இருக்கட்டும், அவருடைய சொந்த பேனரில் கூட நான் படம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை வேறு ஏதாவது தயாரிப்பாளரை கூட கொண்டு வந்து படம் எடுத்துக்கலாம். எதுக்கு கமல் படத்தில் வந்து அவர் வந்து அரசியல்வாதி, ரெண்டாவது சம்பளமும் கம்மியாக கொடுக்குறாரு, இதை தாண்டி தன்னுடைய மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான வந்து ஒரு நெருக்கடி வருதுன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு பட்டுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு உருட்டுறானுங்க நானும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை பார்த்துட்டேன், 20 பேருமே உண்மையை சொல்லவே இல்லை, இதுதான் உண்மை. இப்போ இதை மீறி வந்து ஒரு வேளை இதை மீறி வந்து அவர் படத்தில் வந்து கமிட் ஆகி ரன் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், குஷ்புக்கு எவ்வளோ சிக்கல் வரும்? திடீர்னு ஒரு ஈடி இறக்கி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், சொல்கிறேன் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, 100 கோடின்னு நமக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க, இந்த மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை வச்சுக்கிட்டு மீடியேஷன் பண்ணதில், சென்ட்ரல் கவர்மெண்ட் மீடியேஷன் பண்ணதில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. திடீர்னு ஒரு ஈடி ரைடு விட்டாங்கன்னா இருக்கிறதையும் முடிங்க போயிட்டு என்ன ஆகும்? நீ கொடுக்குற 20 கோடி ரூபா சம்பளத்துக்கு நம்ம இதோட அதிகமாக இழப்பு வரலாம்ல. ஸோ அரசியல் ரீதியாக வந்து சிக்கல், அவ்வளோதானே தர. மற்றபடி வந்து சம்பளம் பேசப்பட்டது உண்மை, அந்த படத்தில் கதைக்கு ஒத்துக்கிட்டது உண்மை, கதையெல்லாம் காரணமே கிடையாது. எப்போ அப்படியே சும்மா கதையை பார்த்து தான் எல்லாம் நடிக்கிறாங்க. நீங்களே சொல்ல, கூலியில் என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்க. கூலியில் ரஜினி தாங்க முக்கியம், கூலிலாம் முக்கியம் கிடையாது, கூலியும் முக்கியம் கிடையாது, சம்பளமும் முக்கியம் கிடையாது, ரஜினி தான் அங்கே முக்கியம். தலைவர் தானே பேரே அங்கே, தலைவர் 173 தான் அங்கே முக்கியமே தவிர தலைவர் என்ன கதையில் வந்து நீங்கள் ரஜினியோட படத்தை எடுத்தீங்கன்னாக்கா பாதியில் முக்கால்வாசி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் மட்டும்தான் கதை. இது நீங்கள் ரஜினி படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி நடித்த படங்களை பாருங்கள், அப்படி ஒரு படத்தில் யாருமே நடிக்க மாட்டாங்க. அவள் அப்படித்தான ஒரு படம் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, நீங்கள் நெட்டில் இருக்குது, போய் பாருங்கள். அவர் ரஜினிகாந்த் அவர் பேசுகிற வசனத்தெல்லாம் பாருங்கள், வேறு எந்த ஆம்பளையும் வந்து அந்த மாதிரி வசனம்லாம் பேச முடியாது. பெண்ணியம் குறித்து வசனம் பேசியிருப்பார், அந்த வசனம்லாம் வேற இன்னொருத்தர் பேச முடியாது. இன்னைக்கு பேசினா வந்து தியேட்டரை கொளுத்திடுவானுங்க. அவள் அப்படித்தான ஒரு படம் இருக்குது, எடுத்து பாருங்க. பெண்கள் குறித்து அவர் என்ன பேசுகிறாரு பாருங்க, தியேட்டரை கொளுத்திடுவானுங்க. இன்னைக்கு அந்த வசனம் பேச முடியாது. அன்னைக்கு அந்த மாதிரி வசனங்கள்லாம் அவர்கள் படம் எடுத்து பாருங்க. போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் எடுத்து பாருங்க. ஸோ இதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரஜினி தான் அங்கே முக்கியமே தவிர கதையும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்லை. இன்னைக்கு கதையெல்லாம் அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிராண்டு. அவரை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போட்டி போடுறாங்க யூத். என்ன ரஜினி பயப்படுறாரு, இந்த லோகேஷ்லாம் வச்சு பார்க்கும்போது பயப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ வேலை வாங்குறானுங்க, கூப்பிடும்போது ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றானுங்க. படத்தில் கம்மிட் ஆகிட்ட பிறகு நான் சொன்ன கால் மேலே கால் பண்ணி, வந்துட்டானடா சார், யார் சார், அதான் வந்துட்டாரா, என்ன இன்னும் போடக்கூடாதா, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கும்பிட்டு போடுறானுங்க. கமிட் ஆகிட்ட பிறகு ஒரு ஒரு வந்து ஒரு அதான் ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா, அப்பா வந்துட்டாரப்பா அப்படி தான் கூப்பிட்றானு. அது முன்னாடி ஐயா வந்துட்டாரா அது வந்துட்டாரான்னு. அதனால தான் வந்து கையெடுத்து கூப்பிட்டு அனுப்புகிறாரு. யார், இந்த இளம் இயக்குனரில் வந்து அப்பா போதும்பா, இப்போ அடுத்தது ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே பெருமூச்சு விடுவார். யார், பா நெல்சன், போதும் விட்டுருங்கப்பா, பா ஒருத்தரை இப்போ தான் அமிச்சேன், நீங்களாம் இந்த பக்கம் வராதிங்க, பாய்ஸ் கார்டன் பக்கமே வந்துடாதீங்க, போதும் நீங்கள் பண்ணது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். இப்போ அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்ல கேட்டால் முழுக்க முழுக்க ஆக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கப்போ நீங்களே நல்லா புரிஞ்சுக்கமா. கூலி படத்தில் படம் வந்து ரஜினிக்காக தான் ஓடினதே அந்த படம், சரிங்களா? எதுக்கு வந்து முதல் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கத்தி வச்சு இந்த கறி வெட்டுற மாதிரி ஒரு சீனு, அவர் சிக்கன் கடையை வச்சுருக்காரு, நீங்களே சொல்லுங்கள். அந்த கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்புறம் கதைக்கு இன்னும் ஓடின மாதிரி வந்து கேட்டினா ஒரு கதை பிடிக்கலன்னு வழக்கமாக இப்படி தான் எடுக்கிறது. இதே நீங்கள் அருணாச்சலம் படம் எடுத்திங்கன்னா அது வேறு டைப்பில் இருக்கும். அதனால் கதை காரணம் கிடையாது, சம்பளம் காரணம் கிடையாது, இதெல்லாம் உருட்டுவாருங்க, நம்பாதீங்க, புரியுதுங்களா? அடிப்படையில் கேட்டால் அரசியல் அழுத்தம் தான். அந்த அரசியல் அழுத்தம் கூட வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு அட்வைஸ் தான். ஏமா இந்த நேரத்தில் உங்கள் கெரியர் பொலிட்டிக்கல் கெரியர் ஏறிட்டு இருக்கும் போது எதுக்குமா தேவையில்லாம உங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு, இதே கமல் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து
ஏன்னா அன்பே சிவம் வந்து இன்னொருத்தர் எடுக்கவே முடியாது. நீங்கள் அன்பே சிவம் படம் பார்த்தீங்கன்னா கமலை வேற வெர்ஷனில் காட்டியிருப்பாங்க. நடிக்கிறது கமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகன். ஹாலிவுட்டில் கூட வந்து அந்த மாதிரி ஒரு நடிக்கும் முதல்ல இருந்த கமல் வேற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முகம் ஆக்ஷன் பண்ணுங்க. அங்கே லவ் என்ன ஆகுதுன்றதை காட்டுவாங்க. முழுக்க முழுக்க அழகை மட்டுமே சார்ந்த அந்த காதல் என்ன ஆகுது. ஓகே சார். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றிமா.